போ போப்பா. சாய் வந்துருப்பீங்களா? சாய் தான் வந்து எடுத்துக்கணும். வாசன் ஐயா இல்ல பரவாயில்ல அடுத்து ராமகிருஷ்ணன் பேசி வரலாம். சரி வெளியாகல பார்த்தாலும் தாமோதரம் அதாவது இதில் வந்து ஒரு விஷயம் உங்கள் யாரையும் எனக்கு வந்து தெரியாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? தெரியாதுன்னு தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஐயப்பஸ்லாம் கிடையாது. உங்ககிட்ட நேரடியான பணம் வந்து நான் வாங்கியிருக்கேன். கிடையாது இல்லை வாங்கலை. உன்னை எனக்கு எவ்வளோ நேரம் ஒன்று எனக்கு தெரியும். 6 மாதம் டைம் கொடுத்தீங்களே நான் இன்னைக்கு எவ்வளோ அதை விட்டுட்டு இவங்க கேட்கல, நீ கேட்கறதால நான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். உன்னை எவ்வளோலாம் எனக்கு தெரியும். 6 மாதம் டைம் கேட்டதுக்கு தெரியும். ஏன் அதுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி ஆஃபீஸ் மொட்டை மாடி வந்தீங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் மொட்டை மாடி, உங்களுக்கு முன்னாடி அவர் மொட்டை மாடி வந்து பேசுறேன். வந்து பேசுறியா? ஆஃபீஸ் மாடி வந்தியா? அப்போ அதுல தான் உனக்கு தெரியும். சரியா? அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட பணம் கொடுக்கும் என்ன கேட்டியா? இல்லை கேட்கல. அப்போ நீங்கள் அமைதியா சரியா? இப்போ நான் எனக்கு வாசனை மட்டும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிய வேண்டியது எனக்கு வருவோம். ஆனால் நீங்கள் இடையில இந்த விஷயம் யாரும் வாய்ப்பு வந்து பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், எனக்கு அவருக்கு மட்டும் சம்மந்தமான ஒரு விஷயம். அவர் கூப்பிட்டு வச்சு நாங்கள் வெளியே நிற்கிறோம். ஆனால் நீங்கள் இருக்கணும், தெரிஞ்சுக்கணுமே, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் மட்டும் பேசுறது அவரு தனியாலாம் நான் சொல்ல, தனியாலாம் நான் அவர்கிட்ட தனியாக எனக்கு பேச வேண்டிய வேலையை எனக்கு கிடையாது. அப்படின்னா நான் இடத்துல ஃபோனில் பேசிக்கிறேன். எனக்கு தனியாக பேச கூட எங்களை தான் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி. உங்களெல்லாம் யார் கூப்பிட்டு சொன்னதுங்க? 6 மாதம் உங்களெல்லாம் யார் கூப்பிட்டு? எங்கள் வீடு கேட்டு வந்து அதுதான் உங்க வீடு எனக்கு எப்படி தெரியும்? அதுதாங்க உங்க வீடு எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் இருந்தாரு. புரியுதுங்களா? சொல்றோம். ஒரு கேள்வி வந்து அந்த கேள்விக்கு பதில் முடிச்சு அடுத்த கேள்விக்கு சரி அவனுக்கு அந்த கேள்விக்கு பதில முடிங்க, அடுத்த கேள்விக்கு போங்க. சரி சொல்லுங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசி வரேன். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசி வரேன். புரியுதுங்களா? உங்க வீட்டாண்ட வந்து இவர்கிட்ட இது இருக்கு இவர்கிட்ட சொல்லணும், டைம் சொல்லணும், அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டாண்ட வந்தா அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சுனா எல்லாரையும் வீட்டாண்ட கூப்பிட்டோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் கொடுக்கும்போது என்கிட்ட கொடுத்தீங்களா? இல்லை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அவருக்கு கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்கு. ஆனால் உங்க எல்லாரும் முன்னாடி தான் பேசணும். உள்ள இந்த பேசுற மாதிரி கூப்பிட்டாரு நான் வந்து சொல்றீங்களா? அன்னைக்கே நீ கேட்டுருக்கலாம். ஏமா அவங்க எங்ககிட்ட நேரடியாக பணம் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட இருந்தா ஏமா நீ கூப்பிடுறா? நீ அவரும் ஆச்சு. சரி அவங்ககிட்ட எல்லாம் நான் வரமாட்டேன்பா. சரி ஏமா அவர்கிட்ட பதில் சொல்றது எனக்கு எது கிடையாது. சரி நான் நீ கொடுத்ததுக்கு நானும் உனக்கு நீ தான் பேசிக்கணும். சரி அவங்க எல்லாம் நீ வரமாட்டேன் நீங்க சொல்ல வேண்டியதானே? சரி நான் சொல்ல, அது என் தப்பு தான். இது ஒரு நிமிஷம், நீங்க கேட்குற கேள்வி 100% கரெக்டு. நீங்க கேட்குற கேள்வி 100% கரெக்டு. நீங்க கேட்குற கேள்வி கரெக்டு. அது என்னோட தப்பு தான். பணம் உங்ககிட்ட கொடுத்தேன், நான் ஏன்பா உங்ககிட்ட வந்து பேசுறேன்? நீ கேட்க வேண்டியதானே? பணம் உங்ககிட்ட கொடுத்து இருமா அச்சா முச்சான் பேசினாக்கா வேலை ஆகுது. ஒரு நிமிஷம் முதல்ல
முதல்ல நான் தெளிவில்லாம இருக்கிறேன். இப்ப நான் இல்ல. போன்ல வாங்கி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப வந்து நீங்க திருப்பியும் வளர்க்காதீங்க. இங்க பாருங்க, இது 2 மணி நேரம், இங்க பாருங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் இன்னைக்கு. 2 மணி நேரம் நீங்க ஃபுல்லா அப்படியே இல்ல தெளிவடை முதல்ல. நான் வேற பேசவே இல்ல. தெளிவடை முதல்ல. அண்ணா இருங்க, ஒரு பேசுற கேள்வி. அவர் சொல்ற முறை எப்படி தெரியும்? முறைதான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா பேசணும். ஹலோ, இங்க பாருங்க, என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, என்கிட்ட பேசுங்க. வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வீட்டுக்கு வந்தீங்கல்ல, உங்ககிட்ட தான் பணம் கொடுத்தா நான் ஏன்டா அவங்ககிட்ட போய் அவன் சொல்றதை நான் கேட்கணும்? நீ கேட்க வேண்டியதானே? நீங்க தானே சொன்னீங்க நான் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. இங்க பாருங்க, என்ன கேளுங்க, நான் தான் அதுக்கு பதில் சொல்ல போறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க இவர் தான் அவர் கேட்க சொன்னாரு. பேச பாருங்க. அதாவது பேசிங்கன்னா சரியா நான் சரி இருங்க. யாரும் பேசவில்ல. நீங்க பேசுங்க. தெளிவடைங்கன்னு தான் நான் உங்களோட கண்கட்டி வித்தை எல்லாம் இங்க யாரும் காட்டல. சரிண்ணா சரிண்ணா விடுண்ணா. கண்கட்டி வித்தை காட்டல. நீங்க என்ன வாசனை நீங்க எல்லாம் வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்க நியாய நீதிக்கு கட்டு போடுறவங்க. எல்லாரும் கேள்வி பேசலாம். நீங்க கேட்கும்போது அந்த கேள்வி நான் சொல்லும்போது அது நீங்களும் கேட்டுதான் நானும் கேட்டுதான். சரி, ஓகே, பஞ்சாயத்துன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இருங்க, அவர் என்ன கேட்டாரு, அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இருங்க, அவர் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுங்க. சரி. ஆனா நீ அவர்கிட்ட குத்தீங்களா? நான் ஏன் எனக்கு ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவனுக்கு என்ன புனையுதா? நான் ஏன் அவனை போய் கேட்கணும்னாரு. எனக்கு அவர் கேட்டாரு, நியாயமான மனுஷன். இன்னொருத்தர் வெளியில வந்து நின்னாரு, நம்ம உள்ள எல்லாரும் பேசும் போது அவர் வந்து அவனுக்கு எனக்கு என்ன கிடையாது, நான் ஏன் அவனை போய் கேட்கணும் இவர்கிட்ட சொல்லிட்டு போனாரு. சூப்பர் எக்ஸ்ல வந்தாரு யாரு இவரா? சரி. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. உடனே நீங்க வந்த உடனே தூக்கி இங்க எடுத்து கொடுத்துட்டாக்கா அது வந்து சரியா வராது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்லை, 3 வருஷமா போய்கிற பிரச்சனை. அப்போ இது வரைக்கும் நீங்க தெளிவில்லாம நீங்க இருக்கிறீங்கன்றத முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா நான் தெளிவில்லாத முட்டாளு, நான் தெளிவில்லாத முட்டாளு அப்படின்னு அவர் போட்டுக்கிறாரு யூடியூப்ல. நான் தெளிவில்லாத முட்டாளு. அந்த ஃபோன் ரெக்கார்டிங் போடுறேன், ஃபோன் ரெக்கார்டிங் இது ஃபோன் ரெக்கார்டிங் பேசுறது நான் அப்படியே உனக்கு காட்டுறேன். நீ பேசுன, நீ பாருங்க. ஃபோன் ரெக்கார்டிங் இருக்குதா? நீ இது வீடியோ பேசிக்காம நான் கேட்கறேன்.